நிறைய பேர் வெயிலில் போயிட்டு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு ஐஸ் மாதிரி தண்ணி இருக்கும் இல்லையா, அது எடுத்து குடிப்பாங்க இல்லையா, அப்படி குடிக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்கள் பேசிட்டு வராங்க. அதனால் உங்களுக்கு அதிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடலாம். பெரியவங்களுக்கு கேட்கவே மாட்டோம். வெயிலேருந்து போயிட்டு உடனே வீட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை எடுத்து உடனே குடிச்சிட வேண்டாம். குடிக்கும்போது சில் தண்ணி குடித்தா உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அந்த ரத்த நாளங்கள் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கேன், அதை பாருங்கள். தண்ணி உடனே சில் தண்ணி குடிக்காமல் குழந்தைங்களுக்கு கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் நீர் முத்திரை. இந்த முத்திரையை பார்த்தீங்கன்னாக்க காலையில் ஒரு 15 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம், இல்லை எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இது மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு உடலுக்கு தேவையான அந்த நீர்ச்சத்து உடனே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வற்றல் இருக்குல்ல, அந்த நெல்லிக்காய் வற்றல், நெல்லிக்காய் பீஸ் எதனா ஒன்று எடுத்து வாயில் வச்சு நல்லா சப்பி அந்த உமிழ்நீரை முழுங்கிட்டே வந்தீங்கன்னாக்க தாகம் சீக்கிரமாக எடுக்காது, தாகத்தை தடுக்கும். இன்னொரு தாகன்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றாது. அதனால் நெல்லிக்காய் வற்றல் எப்போவுமே நீங்கள் அதை சாப்பிட்டு வரும்போது வெயில் காலங்களில் உங்களுக்கு அந்த நீர்ச்சத்து சம்மந்தமான பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். இந்த தயவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியை தயவு செஞ்சு குடிக்காதீங்க. ஏன்னா அதிகமாக குடிக்கும்போது பார்த்திங்கன்னா உடனே வந்த வேகத்தில் உடனே குடிக்கும்போது ஸ்ட்ரோக் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நன்றி.